விஜய் பத்தி கமல்ஹாசனா இப்படி பேசினாரு? ஆச்சரியமா இருக்கே! மதுரையில நடந்த தாவேகாவுடைய 2வது மாநில மாநாடு பத்தின நியூஸ் இன்னும் அட்லீஸ்ட் 2 நாளைக்காவது ட்ரெண்டிங்ல இருக்கும். ஏன்னா, அந்த மாநாட்டுல விஜய் பேசின ஒவ்வொரு விஷயமும் பயங்கர கன்டென்ட்டா இருக்கு. எப்போதும் போல திமுகவ கடுமையா விமர்சனம் செய்த அவர், பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின அங்கிள் அங்கிள்னு கிண்டல் பண்ணி, எம்ஜிஆர புகழ்ந்து, மறைந்த கேப்டன் விஜயகாந்த அண்ணான்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த இம்ப்ரெஸ் பண்ணி மறைமுகமா ரஜினிகாந்த சீண்டி கமல்ஹாசனை நோண்டி அப்படி இப்படின்னு வில்லங்கம் கலந்த ஆக்ரோஷமா பேசினாரு விஜய். விஜயுடைய பேச்ச பத்தி விமான நிலையத்துல கமல்ஹாசன் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டபோது, அவர் யார் பெயரையும் குறிப்பிட்டு சொல்லல. அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு நான் எப்படி பதில் எழுத முடியும்னு பதில் சொன்னாரு. மேலும் விஜய் என்னோட தம்பி மாதிரின்னும் சொல்லியிருக்காரு கமல். இத பார்த்த விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் பிரேமலதா விஜயகாந்தும் விஜய தம்பின்னு சொல்றாங்க. கமல்ஹாசனும் தம்பின்னு சொல்றாரு. என்னப்பா இதெல்லாம்னு கமெண்ட் பண்றாங்க. மேலும் தமிழகத்துல இருக்கிற 234 தொகுதிகள்லயும் நான் தான் வேட்பாளர்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு விஜய் பேசினது எல்லோரையும் யோசிக்க வச்சிருக்கு.